எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு சொல்லுங்க விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிறவை எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2025 ஆண்டு முடிந்து விட்டது. 2026 வரும். இந்த வருஷமும் 12 மாசமும் போயிடும். திருப்பி என்ன வரும்? 2027 வரும். வருஷங்கள் போகும், நாட்கள் போகும், மாதங்கள் போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மாற்றத்தை தேவ பிள்ளைகள் விரும்ப வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள், தேவனை அறியாத பிள்ளைகள் கூட, கவனிங்க, பேசக்கூடாது, தேவனை அறியாத பிள்ளைகள் கூட தீர்மானங்களை எடுப்பாங்க. என்ன தீர்மானம் எடுப்பாங்க? ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போகிற தேவ ஜனங்கள், நான் வேதத்தை முழுவதும் வாசித்து முடிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி பல தீர்மானங்களை என்ன பண்ணுவாங்க? எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க? ஒரு சில நாட்கள் கடைபிடித்து மறுபடியும் விட்டுருவாங்க. திருப்பி அடுத்த வருஷம் வரும். அடுத்த வருஷம் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிற தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, வருடங்கள் போகும், காலங்கள் மாறும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் மாற்றத்தை விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. புத்தாண்டு என்பது இப்போ ரீசெண்டா ஒரு 15 இல்லை 20 வருஷம் இப்படி ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்குமான்னு கேட்டா தெரியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்திலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற 2 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருகிறவர். அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு பாத்திரமாய் இருந்தால் நிச்சயமாய் வாக்குத்தத்தங்கள் நம்ம மேல் வந்து பலிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக, ஆசீர்வாதமாக, மகிமையாக, தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த 2 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானது. சொல்லுங்க, எப்படிப்பட்டது? பிரதானமானது, முக்கியமானது. இந்த முக்கியமானது தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த முக்கியமான இந்த 2 விஷயங்களை நம்ம தியானிக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். அப்போ பேசும்போதே நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னா என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா, குஷியா அந்த வாக்குத்தத்த அட்டையை வாங்கிட்டு என்ன பண்றோம்? போயிடுவோம். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மாற்றம். சொல்லுங்க, மாற்றத்தோடு நாம் இந்த புதிய ஆண்டை நாம் துவங்க போகிறோம். ஆமென். எல்லாருடைய இருதயங்களும்
சிந்தைகளும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் ஜப சிந்தையோடு வார்த்தை கேட்கும்போது, ஆவியானவர் உங்களோடு பேசும்போது, நீங்கள் இந்த தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை அங்கீகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பும் போது உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும். ஆமென். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23, 21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தரித்திரனாவார்கள். தூக்கம் தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும், கந்தையை உடுத்துவிக்கும். அல்லேலூயா. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். இன்னைக்கு புரிஞ்சிருக்கோம் எதை நம்ம தியானிக்க போறோம்னு. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சாப்பாடும் தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க, சாப்பாடு வேண்டாமா உங்களுக்கு? தூக்கம் வேண்டாமா? அல்லேலூயா. பிரதானமே அதுதான். மனுஷனா பிறந்தா என்ன பண்ண வேண்டியது? சாப்பிடணும், தூங்கணும். ஆனா சாப்பாடுமே தூக்குமே நம்முடைய வாழ்வாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. சொல்லுங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாக்கப்படுகிற சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க நீதிமொழிகள் 23, 21 நம்ம வாசித்தோம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருச்சபைக்கு போகிறேன், பந்தி எடுக்கிறேன், ஜபிக்கிறேன், நியூயர் ஆராதனைக்கு வர, எல்லாம் நல்லதுதான். ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சாப்பிடுகிற காரியமும் உறங்குகிற காரியமும் தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறதா என்பதை நாம் சற்று ஆராய போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 30. யாக்கையின் குமாரனாகிய ஆகூர் என்பவர் ஒரு விளக்கத்தை தரார். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். 2 மனு உம்மிடத்தில் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும் என்று இங்கே யாக்கையின் குமாரனாகிய ஆகூர் சொல்லுகிறார். 2 மனு கேட்கிறேன். ஒன்று, பொய்யும் மாயும் பொய் வசனிப்பையும் எனக்கு என்ன பண்ணுங்க? தூரப்படுத்திருங்க. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? தேவனை மறுதலிச்சிருவேன். இப்போ ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு கையில பணம் இருக்கணும். பணம் இல்லை என்ன பண்ணுவீங்க? 10 பைசா இல்லை, நீ வேற ஆராதனைக்கு வர முடியுமா? முடியாது. காணிக்க போடணுமே, பஸ் ஏறி வரணுமே, ஒரு வழி செலவுக்கு நமக்கு தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். அல்லேலூயா. இதான் இங்க தெளிவாய் வேதம் சொல்லுகிறது பாருங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து எனக்கு போஷித்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக
தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் காணப்படுகிறது. ஆமென். இந்த தரித்திரம் எதனால வருது அப்படின்னா தூக்கத்தினாலும் சாப்பாட்டினாலும் வருது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் துவக்கத்தில் நல்ல உற்சாகமா ஆர்வமா நல்லா ஜெபம் பண்றோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், ஊழியம் செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நாட்கள் போக 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 வருடங்கள் கழிய 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 என்ன ஆகுது? ஒரு விசுவாச தளர்வு வருகிறது. சொல்லுங்க, என்ன வருது? ஒரு சோர்வு வருகிறது. ஜெபம் குறைகிறது. ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு காரியம் மங்குகிறது. ஆண்டவருக்காக செயல்படணும்னு கொண்ட சிந்தை மாறுகிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளை என்ன பண்றாங்க? தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. உபவாசம் எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த தேவ பிள்ளைகள் சாப்பிட்டு உறங்குகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தூங்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல, சாப்பிடவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் நம்முடைய சாப்பாட்டு முறைமையும் தூக்கமும் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலக மனுஷனாய், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன். இன்னைக்கும் ஒரு சிலர் அப்படி தூங்குவது உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன பண்றாங்க? தூங்குறது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும்? தூக்கத்தையும் சாப்பாட்டு முறைமையையும் ஆண்டவருக்கு மகிமையாக செயல்படுத்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இது நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் இல்லை, அடுத்த மாதம் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னிலிருந்து நீங்கள் தீர்மானம் எடுத்து அதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, போஜன பிரியனை குறித்து வேதம் சொல்லுகிற கருத்து என்ன? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 78:18. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வண்ணாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதை அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாக புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை எதுல பரீட்சை பார்க்கறாங்க அப்படின்னா சாப்பாட்டுல பரீட்சை பார்க்கறாங்க. அல்லேலூயா. நாங்க என்ன பண்ணிருப்போம்? எகிப்திலே இருந்திருப்போம். எங்களுக்கு என்ன இல்ல, ஆகாரம் இல்லைன்னு சொல்லி தேவனை என்ன பண்றாங்க? பரீட்சை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. மன விசனத்துக்குள்ளே அவர்கள் செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே போஜனத்திற்காக தேவனை நாம் பரீட்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள, நீதிமொழிகள் 23:2 வாசிங்கள. நீதிமொழிகள் 23:2. ஒருத்தர் 28:7 வாசிப்போம். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. சொல்லுங்க, தொண்டையில கத்திய வைக்கணும். அல்லேலூயா. போஜன பிரியனுக்கு தொண்டையில் கத்தி. நீங்கள் போஜன பிரியனாய் இருந்தால் தொண்டையில கத்திய வைன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிடு, அளவாய் சாப்பிடு. சொல்லுங்க, சத்தம் வரலையே, நல்லா சத்தமா சொல்லுங்களம்மா. சாப்பிடணும், ஆனா எப்படி சாப்பிடணும்?
அளவாய் சாப்பிடணும். அல்லேலூயா. நிறைய சாப்பிட வேண்டியது, மறுபடியும் என்ன பண்ண வேண்டியது? டாக்டர் டாக்டர் எனக்கு மூச்சு வாங்குது டாக்டர், டாக்டர் எனக்கு என்ன பண்ணுது? வாமிட் வருது டாக்டர். அல்லேலூயா. துரித உணவகம் ஒன்று இருக்குது. என்ன பண்ணுறான்? போட்டு அப்படி 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 தூக்கி அடிக்கிறான் சாப்பாடை. அதை போட்டு என்ன பண்ணுறோம்? பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்குறோம். அல்லேலூயா. இங்கே கவனிங்க. அப்போ அந்த சாப்பாட்டு முறைமை ஒழுங்காகவும் தேவனுக்கு மகிமையாகவும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. போஜன பிரியனாயிருந்தால் தொண்டையிலே கத்தியவை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் நாட்களிலே தானியேல் சாப்பாட்டு முறைமையில் கூட அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லா ராஜ விருந்து இருந்தாலும் அவர் என்னதான் சாப்பிட்றாரு? அந்த காய்கறிகளை தான் சாப்பிட்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம உணவு, நம்முடைய உடலுக்கு எது ஆரோக்கியமான உணவோ அந்த உணவை நாம் அளவோடு எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு விளக்கத்தை சொல்றேன் பாருங்க, எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 4:10. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அவங்க எப்படி இருக்கணும்னு, சாப்பாட்டு முறைமை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறைய இருக்கும். நாள் ஒன்றுக்கு 20, சுமார் 20 சேக்கல் என்றால் நிறைய இருக்கும். 230 கிராம். சொல்லுங்க, 230 கிராம்னா எவ்வளவு? 1/4 கிலோவுக்கு 20 கிராம் கம்மி. அந்த உணவை தான் பசி எடுக்கும் போது சாப்பிடணுமா? அதுவும் எப்படிப்பட்ட ஆகாரம் சாப்பிடணும்? திணை வகைகள், பயிர் வகைகள், ஆரோக்கியமான உணவை தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று இங்கே எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாள் ஒன்றுக்கு, ஒரு நாளைக்கு பசி எடுத்தாதான் 1/4 கிலோவுக்கு 20 கிராம் கம்மியா ஆரோக்கியமான உணவை சாப்பிடணுமா? நம்ம எப்படி சாப்பிட்றோம்? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இப்போ கிறிஸ்மஸ் போச்சு, இப்போ இன்னைக்கு நியூ இயர், நாளைக்கு எல்லாம் லீவு வரும். என்ன பண்ண போகிறோம்? சாப்பாட்டுக்கு சில காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. சிலர் மீட்டிங் வைப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். மீட்டிங் வைப்பாங்க, ஜபிக்கிற 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேருமே என்ன பண்ணுவாங்க? அடுப்பறையில் அங்கே என்ன பண்ணுவாங்க? வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஜபோன்னு ஆயத்தப்படுத்திட்டு அங்க என்ன பண்றோம்? நம்ம அடுப்படி வேலையை செய்கிறோம், சாப்பாட்டுக்கு காரியங்களை செய்கிறோம். நல்லதுதான். சாப்பாட்டை ஒழுங்கு பண்ணி என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வயிறார அவங்களுக்கு உணவு அளிக்கணும், தப்பு இல்லை. ஆனா முக்கியமான காரியம் என்ன? முகாந்திரம் என்ன? ஜபந்தான் முகாந்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு ஜபத்தை விட்டுட்டு சாப்பாட்டில் சிந்தை போய் விடுகிறது. அல்லேலூயா. உபவாசம் கூட்டம்னு சொல்லி அநேக சகோதரிமார்கள் என்ன பண்றது என்று வீட்டு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது உண்டு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபவாச கூட்டத்தில் எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க. அந்த ஜபம் பண்ற வேலையில் சாப்பாட்டு காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. எதுக்காக ஜபம் பண்ணோம்? உபவாசம் இருந்து தேசத்துக்காக, தேசத்துள்ள மக்கள் ரட்சிப்படைய, பாவத்துள்ள மக்கள் உணர்வடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள, வாலிபர்கள் ரட்சிக்கப்பட, திருமணமாகாத, குழந்தை பாக்கியம் இல்லாத, பிரசவத்துக்காக காத்திருக்கிறவர்கள், நம் சுற்றி இருக்கிற மக்கள், நம் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ரட்சிக்கணும். ஒரு காரியத்தை நம்ம முகாந்திரமா வச்சு உபவாச கூட்டம்னு ஒழுங்கு பண்றோம். ஆனா அந்த உபவாச கூட்டத்தில் அந்த ஜபோன்ற அந்த ஒழுங்கு, அந்த சிந்தை இல்லாமல் நம்ம என்ன பண்றோம்? சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. போஜன பிரியனாயிருந்தால் தொண்டையிலே கத்தியவை. அல்லேலூயா.
நம்முடைய முகாந்திரம் என்ன, நம்ம எதுக்காக ஜெபம் வைக்கிறோம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சாப்பாட்டு காரியங்களை முன்னாடியே முடிச்சிட்டு ஜெபத்துல வந்து உக்காருங்க. அல்லேலூயா. சாப்பாடும் ஒரு சைடு ஓடுது, ஜெபமும் ஒரு சைடு ஓடுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை அநேக தேவ ஜனங்கள் நிர்விசாரப்படுத்துகிறார்கள். தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அந்த மகிமையை நீங்க உணர்ந்தா நிர்விசாரத்துக்குள்ள காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தின் ஒரு ஒழுங்கு இருக்குது. என்ன பண்ணக்கூடாது? பேசிக்கொண்டு அங்கே இங்க போயிட்டு அங்கங்க திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன எங்க இருக்கணும்? அந்த வார்த்தை மேல, நடத்துகிறவர்கள் மேல, ஆண்டவர் மேல தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு மகிமையாய் இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 28:7 வாசிங்க தம்பி. 28:7. வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவன் தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போஜனம் பண்ண வேண்டும், ஆனால் போஜனமே நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் அளவோடு, முறையோடு, சரியான ஆரோக்கியமான உணவை நாம் உட்கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வியாதியும் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழிநடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமா உள்ள போட்டு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கிட்டு என்ன பண்ணிடுறோம்? மருத்துவமனைக்கு போறோம், வியாதி வருது, ஒண்ணு பிசாசு மேல போட்டுடுறோம், இல்ல ஆண்டவர் மேல போட்டுறோம். அல்லேலூயா. அளவாய் சத்தான உணவுகளை, சரியான உணவுகளை நேரத்தோடு சாப்பிட பழகும் போது தேவன் நமக்கு கிருபைகளை தருவார். அது ஆண்டவருக்கு மகிமையாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த உபவாசத்திற்குரிய காரியத்தை என்ன பண்ணணும்? சரியாய் ஒழுங்காய் நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ போஜன பிரியனாய் இருந்தால் தரித்திரம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த தரித்திரமானது எப்படிப்பட்டது? தரித்திரமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீரத்தையும் ஆவியையும் ஆத்மாவையும் ஒடுக்கிவிடும். சொல்லுங்க. சரீரத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒடுக்கிவிடும். இந்த தரித்திரமானது நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ போஜன பிரியத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? விலக்கி இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆமென். அளவான, சரியான, உமக்கு மகிமையான உணவை நாங்கள் நேரத்தோடு எடுத்து ஆரோக்கியமாய் நாங்கள் வாழ, கிறிஸ்துக்கென்று பிரகாசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி நம்ம வேண்டுதல் செய்ய போகிறோம். அல்லேலூயா. இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக தூக்கம். தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். ஆமென். இதுக்கு சொல்லவே தேவையில்லை. எடுத்து வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 5 வசனம். 25:5. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து என்ன பண்ணாங்க? தூங்கி விட்டார்கள். முடிஞ்சது. அல்லேலூயா. மணவாளன் வர நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல சொன்ன போஜனம் என்பது ரொம்ப முக்கியமானது, ஆனால் போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சாப்பிடு,
அளவாய் சாப்பிடு, அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. போஜன பிரியனாய் இருந்தால் உன் வாழ்க்கையில் தரித்திரம் நேரிடும். அடுத்ததாக, தூக்கத்தை நீ விரும்பினால் நீ தரித்திரன் ஆவாய். அல்லேலூயா. ஆலய ஆராதனை 6 மணி அல்லது 7 மணி இல்லை 8 மணி இல்லை 9 மணின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆலய ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னா நாம் முன்கூட்டியே எழுந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணிட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். சொல்லுங்க, ஜபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வரணும். வேதத்தை வாசித்து விட்டு ஆலயத்துக்கு வர வேண்டும். ஊழியத்துக்கு வருகிற நான் கூட ஜபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு தான் வருவேன். அல்லேலூயா. தூக்கி எழுந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ண முடியாது? பிரசங்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா. 1 மணி நேரம் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆவியானவர் பலன் தரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். சொல்லுங்க, ஆயத்தம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மணவாளன் கிறிஸ்து வருவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தூங்கக்கூடாது. அல்லேலூயா. தூங்கக்கூடாதுன்னா உங்க வாழ்க்கையில தூக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, தூங்குற நேரத்தில் தூங்குங்க, விழிக்கிற நேரத்தில் கர்த்தருக்காக விழித்து காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குற நேரத்தில் அநேக தேவ பிள்ளைகள் மொபைல் போனை பார்த்து கொண்டு நேரத்தை செலவு செய்து கொண்டு என்ன பண்றாங்க? தங்கள் உருவை குத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. தேவையற்ற காரியங்களில் தங்களுடைய சிந்தைகளை ஒப்பு கொடுத்து நேரத்தை வீணடித்து, குறிப்பிட்ட அந்த ஞாயிறு ஆராதனை, அந்த மகிமை உள்ள நாளை வீணடிக்கிறார்கள். அல்லேலூயா. சனிக்கிழமை தான் 2 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுப்போமே, ஏப்பா லேட்டு, ஏமா லேட்டு, ஏன் லேட்டு அப்படின்னா டயர்டாக இருக்கு, தூங்கிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். இந்த 2 மணிக்கு இங்கே நின்று பேச ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது பெரிய ஒரு சேலஞ்சு. உங்களுக்கும் தூக்கம் வரக்கூடாது, நானும் தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா இல்லை, விழிப்பா இருக்கிறீங்க. மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக தூக்கத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, மணவாளன் சீக்கிரமா வரப்போறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து அவனுடைய கோதுமைக்குள் களைகளை விரித்துவிட்டு போனான். பாத்தீங்களா? மனுஷன் தூங்கும் போது கோதுமைக்குள்ள என்ன விளைச்சிடறான்? களை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாய் இருக்கிற கர்த்தருடைய
ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன? தூக்கம். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8:17 வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. சிநேகிக்கிறவர்களை ஆண்டவர் சிநேகிக்கிறார். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அம்மா கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன பண்றேன்? சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் பொருள் அவர்கிட்ட தான் இருக்குது. நீதியும் என்னிடத்தில் உண்டு. என்னிடத்தில் யாரிடத்தில் உண்டு? கர்த்தரிடத்தில் உண்டு. அப்புறம் வாசிங்க. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்கள் நீதியின் வழியிலும் நியாயப்பாதைகளுக்கும் நடத்துகிறேன். எப்போ? காலையில எழுந்து அவரை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது. அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பில்லை? ஏன் குறைவு? ஏன் தரித்திரம்? ஏன் தடை? ஏன் போராட்டம்? காலையில் எழுந்து அவருடைய முகத்தை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் இந்த முகத்தை தான் பார்க்கறாங்க. அல்லேலூயா. எந்த முகத்தை பார்க்கறோம்? செல்போன் எங்க இருக்குதுன்னு பார்க்கறோம். அல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடினால் அவரை பார்ப்போம். அதிகாலையில் அவர் சமூகத்தை நீங்கள் தேடும் போது, அவர் சமூகத்தை நாடும் போது அவர் உங்களோடு பேசுவார். ஆமென். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு பிதாவின் முகத்தை தேடும்படி என்ன பண்றாரு? இருட்டோட எங்க போறார்? வனாந்தரத்திற்கு சென்று பிதாவின் முகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பின்பு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. குருடருக்கும் செவிடருக்கும் ஊமையனுக்கும் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி அவர் சுற்றித் திரிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல்ல பிதாவின் முகம், இரண்டாவது தான் ஊழியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம், நம் குடும்பம், நம் பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். இந்த புதிய வருஷத்துல ஒரு நிபந்தனை, ஒரு தீர்மானம் என்னன்னா, நான் போஜனத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், என் தூக்கத்திலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தூங்கி 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 கொண்டிருந்தால் பிசாசானவன் களையை விதைத்து விடுவான். ஆமென். ஆண்டவர் கோதுமை தான் எதிர்பார்க்கிறாரு, ஆனா களையா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. சிந்தைகள் மாறிவிடும், நம்முடைய பேச்சு மாறிவிடும், நம்முடைய எல்லா காரியங்களும் முற்றிலுமாய் மாறி போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க இங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னா, அவரோடு பேசணும்னு சொன்னா காலையில் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இருட்டோடு கூடுமானால் ஒரு 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள உங்கள் ஜபங்களை முடித்து விடுங்கள். அல்லேலூயா. பின்பு உங்க வேலைகளை செய்யுங்க, அந்த நாள் மகிமையாய் இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல்
ஆலோசனை கொடுப்பார். ஆமென். உங்க பேச்சு, உங்க சிந்தை, உங்க செயல்கள், உங்களுடைய எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் அந்த நாளிலிருந்து உங்களுக்கு கிருபையாய் வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. யார்கிட்டயும் போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. முழங்கால் படியிடுங்க, அப்பாவை நோக்கி பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனங்கள் இதை செய்ய தவறி விடுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆனால் தீர்க்க தரிசனமே நம்முடைய வாழ்வல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வை மாற்றுவது, அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையை மாற்றுவது ஜீவன் தருகிற இந்த வார்த்தை மாத்திரம்தான். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எதற்காக? பக்தி விருத்திக்காக. அல்லேலூயா. அந்நாட்களில் தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க. எதுக்காக இருந்தாங்க? வரப்போற காரியங்கள் முன்னறிவிப்பாங்க, கர்த்தருடைய வெளிப்பாட சொல்லுவாங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் நல்லது. ஆனா தீர்க்க தரிசனத்தையே நம்பி என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. அல்லேலூயா. சிலர் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனத்தையே கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருவாங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுவது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. சகல காரியத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக என்ன இருக்கணும்? வேதம், கர்த்தருடைய வசனம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம செவுத்துல மாட்டி வைக்கிறோம், நல்லதுதான். ஆனா அது நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நலமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஏன் தவறிடுறாங்க? ஏன் ஒரு மனுஷி நம்ம திட்டும் போது இல்லை பேசும்போது பல காரியங்களை நிந்தையாய் பேசுனாங்கன்னு சொன்னா நம்மளால எதுக்கு தாங்க முடியலன்னா வசனம் உள்ள இல்லை. பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? தடுக்கணும்னா விசுவாசம் என்னும் கேடங்க இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சொல்லுங்க, பொல்லாப்புக்கு பயப்படேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பயந்தே போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். அதிகாலையில் இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். நிலையான பொருள் அவர்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவேன்னு சொல்றார். இன்னைக்கு ஏன் அநேக தேவ ஜனங்களுடைய குடும்பத்தில் வறுமை, தரித்திரம், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னா காலையில் எழுந்து அப்பா முகத்தை பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம எதை தான் பார்க்கணும்? ஆண்டவர் அவர் முகத்தை பார்க்கணும். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், ஒரு முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருந்தது, வெட்கப்பட்டு போல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. என் போஜனம் கர்த்தருக்கு மகிமையா இருக்க வேண்டும். நான் தூங்குவது, எழுந்திருப்பது தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24:33. சரியா வாசிங்க தம்பி. 24:33. நல்லா கவனிங்க. அடிக்கடிக்கு நம்ம நீதிமொழிகள் இந்த வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. என்ன வருது? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயத்தம் அணிந்தவனை போல. அல்லேலூயா. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. அம்மா கவனிங்க, ஐயா கவனிங்க. கொஞ்சம் தூக்கம் முக்கியம். நல்லா கவனிங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ஆனால் தூக்கமே நம்முடைய வாழ்வியலாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. தூங்குங்க, நேரத்தோடு தூங்குங்க. அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். அல்லேலூயா. நேரத்தோடு உறங்குங்கள். அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க. இந்த நாள்ல இருந்து நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் உணவு
உமக்கு மகிமையாக இருக்கணும். நான் சாப்பாட்டு காரியங்களில் உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். அடுத்ததாக நான் என்ன பண்ணுவேன், தூங்குகிற காரியத்தில் கூட என்ன பண்ணுவேன், உங்களை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருப்பேன். அல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை பார்த்துக்கிறோம். அவருடைய சாயலாய் திருப்தி ஆகணும்னு சொன்னால் காலையில் எழுந்து தூக்கத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆண்டவர் முகத்தை தேடும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பல தேவ பிள்ளைகள் பல காரியங்களை சொல்கிறோம். ஆனால் நம்முடைய குறைகளை, நம்முடைய காரியங்களை மாற்ற மனதில்லாமல் இருக்கிறோம். 2025 முடிஞ்சிச்சு, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. இந்த நாளிலிருந்து போஜனத்தில், சாப்பாட்டு காரியத்தில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளையா இருக்கணும். அளவான ஆரோக்கியமான உணவை நான் சாப்பிடணும். உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற எல்லா அசௌரியங்கள் மாறணும், எல்லா விதமான வியாதிகள் நீங்கணும். ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை தாங்க, உமக்காக நான் செயல்படுறேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், உங்களை நடத்துவார். ஆமென். அதே போல உங்களுடைய தூக்கத்தை வெறுத்து கர்த்தருக்காக நீங்கள் எழுந்து, அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவருடைய முகத்தை பார்க்கும்போது நிச்சயமாய் அவரை கண்டடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். ஆமென். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 காரியத்தை நம்ம செய்யணும். வாசிப்போம். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், நீதிமொழிகள் 20:13. நீதிமொழிகள் 20:13. மைக்கில் வாசி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். போதும். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் அமருங்க. 2வது வாசிங்க நீதிமொழிகள் 20:13. விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அல்லேலூயா. கண் விழித்திரு, கர்த்தருக்காக காத்திரு. அல்லேலூயா. கண் விழித்து கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பார். ஆமென். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாம மேலாவீங்க, உங்களை உயர்த்துவார், உங்களை நடத்துவார் சொல்லிட்டு போல நீங்கள் இதை செஞ்சால் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. போஜன பிரியமோ, தூக்கத்தின் பிரியமோ நம்முடைய வாழ்விலிருந்து நீக்கி அளவான சரியான போஜனமும் அளவான சரியான தூக்கமும் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். ஆமென். விழித்திருந்து காத்திருப்போம். தேவனுடைய மகிமை வெளிப்பட நாம் கர்த்தருக்காக செயல்படுவோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு 5 minutes ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் எழுந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. தேங்க்யூ. அழைப்பை ஏற்று முன்னாடி வந்த எல்லாருக்கும் நன்றி. கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். தூக்கி விட, பக்கத்தில் யாருன்னா தூக்கி விட எழுந்துக்க முடியலன்னா கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அம்மா கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஜெபிக்கலாம் தேவ சமூகத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆமாண்டவரே தேங்க்யூப்பா. பல சோர்வு இந்த 2:30 மணி வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நிதானமாக கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.